ஹலோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு காஞ்சிபுரம் இட்லி. அடிசாக்கா காஞ்சிபுரம் இட்லி எங்கள் ஃபேமிலியில் எங்கள் பாட்டி எப்படி பண்ணுவான்னா, முழு கருப்பு உளுந்தை நினச்சி பண்ணுவேன். இட்லி வந்து கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கும். முழு கருப்பு உளுந்தை முதல் நாள் ராத்திரி நினச்சிடுவேன். மறுநாள் காலையில் பச்சரிசி புழுங்கரிசி நினச்சி அதோடு சேர்த்து அரைச்சி ராத்திரி இட்லி வைப்பேன். இப்போ அது முழு கருப்பு உளுந்து வாங்க மறந்து போயிட்டு, அதனால் ஒரே கப்பால் சேம் அளவு எவ்வளவு பச்சரிசி எடுக்கிறோமோ அதே அளவு புழுங்கரிசி, அதே அளவு உளுந்து, மூணையும் ஒன்றா நினச்சி ரொம்ப வழுமூணாக அரைக்காமல் கொஞ்சம் ரவையை விட கூட இன்னும் கொஞ்சம் அரைகிற பதம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அது மாவு இது எடுத்துட்டு மிக்சிலே அரைச்சிட்டியா? அது ஆமாம், மிக்சியில் அரைச்சா தான் முடியும் வரும் குறைன்னு. மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு என்ன சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தாளித்து கொட்டணுங்கிறது தான் பெரிய அடுத்து பார்க்க போகிறது. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு தாளித்து கொட்டுவா. எங்களுக்கு கடலைப்பருப்பு கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஊற போட்டால் சரியாக ஊறலை. ஊறிட்டு வறுத்து போட்டால் நல்லா பொரியாட்டம் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நெய்யில் தான் தாளித்து கொட்டணும். ஒரு ஸ்பூன் நெய் நச்சுன்னு விட வேண்டியது தான், ஒரு ஸ்பூன் நெய். அப்புறம் நான் வந்து இது மாதிரி மிளகா வந்து பொடிச்சு வச்சுப்பேன் பாருங்க, பரபரன்னு. அதில் ஒரு ஸ்பூன். அப்புறம் கடுகு, பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு விப்பில் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லாட்டி பொறுக்கி வச்சுடுவோம், நம்ம சேர்த்து சாப்பிட மாட்டோம். அதனால் அதையும் போட்டு எடுத்துன்னு வந்துட்டு இப்போ கடலை பருப்புக்கு பதிலாக இந்த புரோக்கர் கேஷ்யூ போட்டுக்கிறேன். சரி, போடணுமா? அது கடலை போட்டால் அது கடிபடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எண்ணெய் காஞ்சிட்டா? காஞ்சி வந்துட்டு இப்போ இந்த இட்லியை ஊற்றுறதுக்கு குடலை மாதிரி நாங்கள் அந்த இதை பண்ணி வச்சுருக்கோம். வாழை இலையில் டம்ளருக்குள்ளே தொன்னைக்கட்டை குச்சி இல்லை, தொன்னைக்கட்டை ஈர்க்குச்சி இல்லை, டூத் பிக் இல்லை. இந்த இது மந்தார இலை என்னெல்லாம் பண்ணுவான்? மந்தார இலை பண்ணுவான், மந்தார இலையில பண்ணுவா, தைச்சிடுவா. தைச்சு அது குடலைன்னு சொல்லுவா. ஒரு பூ பறிக்கிறதுக்கு இந்த பனை ஓலையால் பின்னி இந்த மாதிரி இருக்கும் அது குத்தா. அதுக்குள்ள அந்த மந்தார இலையை அடுக்கிட்டு அதில் விடுவா ஆற்றுல. சீர்காழியிலலாம் அந்த பாதாம் இலை இருக்கும். அதை வந்து ஒரு குடலை வேலை வந்து பூ பறிக்க குடலை இருக்கும். அப்போல்லாம் அந்த குடலையில் வச்சு இட்லி வாத்து அது கத்தியால் கட் பண்ணி கொடுப்பேன். நான் இட்லி தட்டிலே வாத்துடுவேன். சரி, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் வச்சுருக்கோம். இது யூடியூப்புக்காக இருந்தாலும் நல்லது தானே வாழை இலை. ஆமாம். இப்போது அதில் கடுகு, அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கடுகு போட்டுட்டா போகிறோம். காஞ்சிபுரம் இட்லி வரதராஜர் கோயிலில் போடுவாளா? நான் இது வரைக்கும் அது சாப்பிட்டதும் இல்லை. போய் வரதராஜர் கோயில் போயிருக்கேன், ஆனால் குடலை இட்லியெல்லாம் சாப்பிட்டதில்லை. குடலை இட்லி நம்ம திருச்சியில் இருக்கும்போது நிறைய இந்த இட்லி வைப்பேன். இட்லி தட்டிலே பார்த்துடுவேன் நான். ஏன்னா உளுந்து நிறைய இருந்தால் உடம்புக்கு சத்து. இப்போ மிளகு பொடியை போடணும். மிளகு பொடியை போட்டுட்டு இந்த முந்திரி பருப்புங்க இந்த சூட்டிலேயே போட்டுருந்தேன். வறுக்கணுமா அதை? ஆமாம், கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு எண்ணெய் கலர் மாறணும். ஆஹா, மிளகு ஜீரத்துக்கு ஒரு மனம் தான். மனம் அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் மறந்து போயிடுவேன்னு சொல்லுவேன். பெருங்காயமா? பெருங்காயம் உண்டு அதுக்கு? ஆமாம், நல்லா நிறையவே பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி போடுவேன். நாங்கள் குழந்தைகள் நிறைய இருக்கிறதுனால அதை வந்து ஒரு யாருமா குழந்தை இருக்காங்க? எங்கள் சீர்காழியில் பூனை வீட்டுக்கு வந்து புள்ள வீட்டுக்கு எல்லாம் இருக்குமே. ஓ, அங்கே இது ஒரு 8, அது ஒரு 3, 11 டிக்கெட் உண்டு. உங்கள் பாட்டி ரெசிபி தான் அது. உளுந்து விளைஞ்சி வரும், அந்த அரிசி விளைஞ்சி வரும். அதான் யோசித்தேன், நம்ம ஆற்றுல ஏன் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இருக்குன்னாக்க, அது அந்த பாட்டியும் சரி இந்த பாட்டியும் சரி அவெல்லாம் யங் வீடோஸ். ஆமாம், ஃபிக்ஸட் இன்கமில் இருக்கிறதுனால என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு ரெசிபியை மாடிஃபை பண்ணிட்டேன். ரைஸ் தான் நிறைய ரைஸ் கன்சம்ஷன் தான். அரிசி உப்புமா இல்லை, சீரியலில் தேங்காய் எண்ணெய் ஜாஸ்தி உண்டு இல்லையா? தென்னை மரம் உண்டு பின்னாடி, அதனால தேங்காய் எண்ணெய் ஃப்ரீ. தேங்காய் எண்ணெய் ஜாஸ்தி உண்டு. தேங்காய் எண்ணெய் தான் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் தான்.
வெரி குட். அவ்வளோதான். ஆஹா. ஆ. இப்போ இதை வந்து இது கொஞ்சம் வடை மாவுக்கு இட்லி மாவுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இந்த மாவு. ஆமாம், உளுந்து நிறைய இல்லையா அது இந்த பரபரன்னு இருக்கு. நான் ரொம்ப பஞ்சாக அரைச்சிட்டேன்னு வச்சுக்கா. ஏன் கட் பண்ணுற அப்படியே இருக்கு. அழகாக பண்ணுறது. அழகாக பண்ணியிருக்கேன். ரொம்ப வெளியில் நீட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தேன். சரி, அடியில் போட்டேன். பரவாயில்ல டம்ளர் தான். எண்ணெய் ஒன்றுமோ டம்ளரில் அடியில் வேண்டாம். இலை தானே. ரொம்ப நாள் ஆசை தொண்டை பண்ணி இட்லி வாங்கணும்னு நினைப்பேன். புது விளக்குமாறு வாங்கும்போது 4 உயிர் குச்சி எடுத்து வச்சுப்பா. இப்போது அடுப்பு பற்ற வச்சு தண்ணி வச்சாச்சு. அதுக்குள்ளே அதை ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு டம்ளர் வைக்கிறேன். ஸ்டீம் மருந்து பற்றியா? ஸ்டீம் வந்த உடனே மூடிடணும். எத்தனை நேரம் அதுக்கு மூடிட்டு இதை கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிவிட்டு நார்மலாக 10 நிமிஷம் இட்லி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 20 நிமிஷம் வைக்கணும். 9:03 ஆகுது. 9:23 9:25க்கு பார்த்தா போதும். ஆச்சு மணி. இப்போ இதை அப்படியே அடுப்பை அணைக்காமல் திறந்து பார்க்கணும். இப்போ என்கிட்ட டூத் பிக் எல்லாம் இல்லை, எனக்கு இந்த கத்தி தான். அதாவது தண்ணியில் நனைச்சிக்கணும் நம்ம நல்லா. அப்படியே குத்தி பார்க்கணும். ஓட்டலை ஸோ ஆயிடுச்சு. இலை கலர் மாதிரி எடுத்த பரவாயில்லையா? ஆமாம், இலை கலர் மாறும். சாப்பிடும்போது சூடாக சாதம் போட்டாலே ஆமாம், அந்த இடம் மட்டும் இலை மாறும். அதுலேருந்து விட்டமின் கே வந்து தலைமுடியை கருப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவும். தலைமுடி இல்லைன்னா நான் ஒரு தடவை என் பையன் கோணுமாலாம், யார்கிட்டக்கு ஏன்டா இவ்வளோ பைசா தர, $8 கட் பண்ணால் $25 $30 எண்ணெய் தரேன்னா அவன் எப்படி வேணால் மட்டும் பாடலாம். நான் கொண்டு போய் அங்கே வந்து சலூனில் வந்து பிராட் பீட் படம் போடுறது, எனக்கு அந்த மாதிரி வெட்டியான்னு அவன் சிரிச்சான். அந்த மாதிரி வழக்க மண்டல எப்படி வெட்டுறது அந்த மாதிரி. அது மாதிரி தலைமுடி இருந்தால் வளரும். தலைமுடி வளரும் இருந்தால் தானே வளருமா? இல்லை நீ பார்த்துருக்கேன், நம்ம ராஜு மாமா தெரியும் உனக்கு? என்னோட மாமா அவர். அவருக்கு இப்போ 1934 அக்டோபர் பார்ன். இப்போ 89 வயசு முடிஞ்சு 90வது வயசு வருது அவருக்கு. அவருக்கு இன்னும் தலை நிறைய முடி இருக்கு, கருப்பாக இருக்கு. எப்படி? அவர் ஒரு நாள் கூட தட்டில் சாப்பிட மாட்டார். கருவேப்பில்லைன்னு ஒரு வயது. உனக்கு கருவேப்பில்லை கருக்காமல் இருக்க கருப்பாக இருக்க கருவேப்பில்லை. அதை நானும் நினச்சிக்கிறேன். நல்லா தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் வச்சு அதில் 2 பிடிச்சி கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து அந்த எண்ணெயை வச்சு தலை தரேன். ஏன்னா நம்ம அதில் எலி தொல்லை அதிகம். எலி 2-3 தடவை எனக்கு ஆளை கடிச்சிடுச்சு. அதனால என் தலையை வந்து இருக்கிற முடிய கட் பண்ணிட்டு எடுத்துட்டேன். அது அந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டா தலைமுடி ரொம்ப நல்லா வளரும். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் தலைமுடி வளர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சாதனம். சரி, சூடாக இருக்காது. அடி சக்கா. ஆஹா, இது பாருங்க, இன்னைக்கு தொட்டுக்க டிஃபன். டிஃபன் சாம்பார். சாப்பாட்டுக்கும் அதான் மேலே விடு. இப்போ சரி, ரைட், ஓகே. நான் அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல்னு காட்டிடுறேன். இன்றைக்கி ஓலை நல்லா பால் கூட்டும்பா பாசிப்பருப்பு இது கொஞ்சம். வெரி குட். அவ்வளோதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கணேஷ்க்கு இதான். வாழ்க வளமுடன்.